ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஒரு ஃபாலோவர் வந்து சிக்கன் பிரியாணி இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய வெர்ஷன் ஆஃப் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் சாட்டே மோடில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சிக்கனில் தயிர், உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. 75% வந்து வாட்டர் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு கீப் வார்மில் 10 மினிட்ஸ் வந்து வச்சிங்கன்னா சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். 5 to 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அடி பிடிக்காமல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.